வணக்கங்க. இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 10th புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் சொல்யூஷன் இன் தி டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாமே கேசிஎல் தான் கொடுத்திருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் மோலாரிட்டியில கொடுத்திருக்காங்க. பட் கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் வேரி ஆகுது. அப்போ கான்சென்ட்ரேஷனும் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸும் என்ன ரிலேஷன்ங்கிறது தெரிஞ்சா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு போறேன். இப்போ ஒரு பீக்கர் இருக்கு. இப்போ இதுல ஹை கான்சென்ட்ரேஷன் இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன்ல நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூம்ல அப்படியே வெளியே எடுக்கிறேன். பாருங்க, இந்த யூனிட் வால்யூம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயான்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. இப்போ இதே இதை இன்னொரு இதுல கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டேன். இது பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன், ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன். இப்போ நான் இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஃபினைட் டைல்யூஷன், அதாவது டைல்யூட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சும்மா நார்மலா டைல்யூட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டா? டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இப்படி இருக்கும். இப்போ நான் யூனிட் வால்யூம் எடுக்கிறேன், அதாவது பெர் யூனிட் வால்யூம் எடுக்கிறேன் அகைன். இப்போ இந்த யூனிட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் எப்படி இருக்கும், அதாவது 1 2 3 இவ்வளவுதான் இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமா இருக்கும். டைல்யூட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் என்ன வருது, உங்களுக்கு கம்மியா இருக்கா? அப்போ கான்சென்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். அப்போ கான்சென்ட்ரேஷன் கம்மியாச்சுன்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் என்ன ஆயிரும், உங்களுக்கு கம்மியாயிரும். ரைட். இப்போ சொல்யூஷன் போவோம். So solution: specific conductivity decreases with decrease in concentration of the solutions. இப்போ உங்களுக்கு மீனிங் புரியுதா? சோ ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேஷனை டைல்யூட் பண்ண கான்சென்ட்ரேஷன் குறைச்சிக்கிட்டே வர்றீங்க. அப்ப கான்சென்ட்ரேஷனை குறைச்சிங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். இங்க எல்லாமே கேசிஎல் தான். அப்போ எது ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷனோ அங்கதான் எப்படி இருக்கும், ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி ஹையஸ்டா இருக்கும். therefore பாருங்க, 0.5 மோலார், அதுக்கப்புறம் 0.25, 0.1, 0.01, 0.005 மோலார் KCl. அப்போ கான்சென்ட்ரேஷன் குறைய ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். So this is the answer of this question. Thank you.